கைபேசி கொடுத்து அந்த குழந்தைங்க நம்மளாம் கொடுத்தோம். இப்ப அந்த குழந்தைங்க செய்யக்கூடிய காரியம் பிரச்சனைக்குரியதாக இருக்கு. இப்ப இந்த பிரச்சனையை என்ன பண்றது? கண்டிப்போட இருங்க. பிள்ளைங்களுக்கு கைபேசி மட்டும் இல்ல, தொலைக்காட்சி பெட்டி கூட, அதுல வரக்கூடிய அந்த ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய விளம்பரங்கள் வரக்கூடிய இது எல்லாமே நம்முடைய மூளைய தூண்டக்கூடியதாக இருக்கு. காட்சி மாற்றம் இருக்கு இல்லையா? காட்சி மாற்றமும் இசையும் தூண்டக்கூடியதாக, அதாவது தொடர்ச்சியாக நீங்க கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு போதையை ஏற்படுத்துது, ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துது. ஈர்ப்பு அதை விட்டு விலகக்கூடாதுங்கிற சாதாரண நம்ம பேசும்போது நடக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கும்போது அது ஈர்க்கக்கூடியதாக ஒரு ரெண்டு பொருள் ஒன்றோடு ஒன்று சேரும் போது அந்த சேர்க்கை மிகச் சரியாக இருக்கும்போது அது விலக ரெண்டு சேர்ந்தேன்னு சொல்றோம் இல்லையா? ரெண்டு கேர் மாதிரி இருந்து ஒன்னோட ஒண்ணு சேர்க்கும் போது அதில் அந்த சேர்க்கை மிக சரியா இருந்தா ரெண்டும் ஒரே மாதிரி சுற்றும். வெயிலும் நமக்கு வண்டியில இருக்கக்கூடிய அந்த அரேஞ்ச்மெண்ட் கேர் சிஸ்டம் எப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்ந்த கூட இல்லை ஒன்னா சேர்ந்து இயங்குதோ அது மாதிரி நம்முடைய கண்ணுடைய அந்த காட்சி கண் இமைக்கும் போது இல்லையா, அது காட்சி எப்படி பருவாயிருக்கு இல்லையா? இது மூலம் ஆராய்ச்சியின் விளைவு. எந்த அளவுக்கு நீங்க உடம்ப கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது இயக்கத்தை தெரிய ஆரம்பிக்கிறீங்களோ அது நல்லதுக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக விளங்கிக் கொள்வதற்காக தான் நம்ம இயற்கையை கவனிக்கணும். நம்ம எல்லாரும் நம்மளை பற்றி கவனிக்கும் போது அதை விளங்கிக் கொள்வதற்காக தான். எப்ப அதை மாத்துறதுக்காக முயற்சி பண்றீங்களோ அதுக்காக தான் இந்த உதாரணம் சொல்லுங்க. அப்போ உங்களுடைய மனதில் பதிவாகக்கூடிய மூளையில் பதிவாகக்கூடிய அந்த காட்சியும் அதுவும் ஒன்றாகுது, பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றாகுது. இப்பதான் அது போதைன்னு அர்த்தம். அதை நீங்க எடுக்கும்போது அந்த போன் நீங்க வாங்கும் போது அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு கோபம் இருக்கக்கூடிய அளவு ஒரு காட்சி மாற்றம், ஒரு இசை எந்த அளவுக்கு அதோட லயிக்கும் போது நம்மை அதற்கு அடிமைப்படுத்தக்கூடியதாக மாறிவிடுது. அப்போ இந்த கண் எப்படி வேலை செய்யுது, காது எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொருவருக்கும் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம கவனிச்சு இந்த அடிப்படையில் வேலை செய்யுது நம்ம விளங்கிக்கிறதுக்கு பதிலா விளங்கினதை நீங்க மாற்ற முயற்சி பண்ணும்போது இப்பதான் கேள்விகள் உருவாகுது. எந்த அளவுக்கு இயற்கையை விளங்கி கொண்டு வாழ்வதற்கான வழி, அதாவது பொருள் அறிந்து வாழ்வதற்கான வழி, சிந்தனையோடு வாழ்வதற்கான வழி இறைவன் நம்மை அந்த ஆய்வு படைத்திருக்கிறார். என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு புரியாம இல்ல, புரிந்து கொள்வதற்காக. ஆனால் புரிந்ததில் நீங்கள் மாற்றம் செய்ய முயற்சி பண்ணும்போது அது நமக்கு கேடாக மாறுது. பல வழிகள்ல பல விதமாக. எந்த அளவுக்கு அப்படின்னா நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை விட ஒரு ஜனப்பொருளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதான் நம்ம மாறிடும்.